ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியல் 2 ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வழியாக எல்லாருக்கும் தீபாவளி கொண்டாட்டம் வந்துருச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எல்லோரும் வந்து பாண்டியன் வீட்டில் வரிசைலாம் வச்சுட்டு போயிருக்காங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இதற்கு இடையில கோமதி வந்து எனக்கு யாருமே வரிசை வைக்கிறதுக்கு இல்லை, ஏண்டா நீ என்னைக்காவது எனக்கு வரிசை வச்சுருக்கியான்னு பழனியை பார்த்து கேட்க, பழனி என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி சுகன்யாவுக்கு வந்த வரிசை பணத்தை எடுத்து கொண்டு போயிட்டு தன்னோட அக்காவுக்கு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்து வரிசை வச்சுறாரு. அவருக்கு ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷம். அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. பழனி வந்து கட்டி பிடிச்சிட்டுலாம் அழுகுறாங்க. ஓரளவுக்கு சந்தோஷமாகவே போணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பழனி அங்கே போய் அவங்க அண்ணனை பார்க்கறதுக்கு போகிறாரு. அப்போ அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாரு, முத்து, சக்தி எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கடை வந்து பார்த்தாச்சு, தீபாவளி கழிச்சு ஓப்பன் பண்ண வேண்டியதான் அப்படிங்கவும், அப்படியே மாமா எப்படி மாமா பெரிய கடையா அப்படிங்கவும், ஆமாப்பா நல்ல பெரிய கடை, இப்போ அவன் இருக்கிற இடத்த விட நல்ல பெரிய கடை, நல்ல மெயினான இடத்துல தான் வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் சொல்கிறாரு. சோனியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பழனி வந்து ஐயோ நான் இன்னும் அக்காக்கிட்டேயும் அத்தாண்டியும் பேசவே இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி விட்றா நான் பேசுகிறேன் அப்படின்னு ஆத்தா சொல்கிறாங்க. இல்லை இல்லைம்மா இல்லாத்தா நீ ஏதாவது சொல்லி வச்சிடாத, நானே பார்த்து பொறுமையாக சொல்லிக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா பழனி இதை எப்படி வீட்டில் சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காரு. இவங்க வந்து எல்லாருமே சரவணன், செந்தில், கதிர் எல்லாம் உட்காந்துட்டு பேசிகிட்ருக்காங்க. செந்தில் வந்து நாளைக்கு புது படம் போடுறாங்க, நம்ம எல்லாம் போவோமா அப்படிங்கவும், சரவணன் அப்பா வரமாட்டாராடா அப்படின்னு, அப்பா வரமாட்டாரே அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அவர்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் படத்துக்கு போகலாங்கிறேன், நீ வேற அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாண்ணே கொஞ்ச நாள் இங்கேருந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது குவார்ட்டர்ஸ்க்கு போய், அதுக்குள்ளே நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்களாமா, எப்படிலாம் பேசுது பார்த்தியா அப்படின்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நேரம் பழனி வந்து மாப்பிள்ளைங்களா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்டா, இல்லை இல்லை நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்டா அப்படிங்கிறாரு. என்ன மாமா அப்படின்னு கேட்கவும், இவர் சொல்ல வராரு, அதுக்குள்ளே பாண்டியன் வந்துடுறாரு. சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து உட்காந்துட்டு, பழனி ஆமாம் அது கடையிலேருந்து ஏதாவது பணம் எடுத்தியாடா, அவங்க அக்காவுக்கு சீர்லாம் செஞ்சுருக்க அப்படிங்கிறாரு. அப்படியே பழனிக்கு அப்படியே மூஞ்சி செத்து போகுது. என்னடா அது எப்போ பார்த்தாலும் பணம் வந்து எடுத்தியான்னு கேட்குறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு, அதெல்லாம் இல்லை மச்சான், சுகன்யாவுக்கு வருஷ பணம் வந்ததில்ல அதில் தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிறாரு. ஏன்டா ஏதாவது வேணா என்கிட்ட கேட்க வேண்டியதானே, அந்த பிள்ளைக்கு வந்த பணத்தை போய் எடுத்திருக்க அப்படிங்கிறாரு. சரி இப்போ தான் சொல்லிட்டாங்களா கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. அதான் வாங்கிட்டானே, அப்புறம் கொடுத்தா சரிப்பட்டு வருமா அப்படிங்கவும், கொடுத்துட்டாலும் அப்படின்னு சரவணன் வாய்க்குள்ளேயே செந்தில் வந்து முழுக ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ வந்து எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காரு பாண்டி. அதுக்குள்ளே அரசி வந்து எல்லாரும் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்க வெடி வெடிக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வாசலுக்கு போகிறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக வெடிலாம் வெடிச்சிட்ருக்காங்க. இதை பார்க்குற குமாருக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா சரவணன் அடி அடின்னு போட்டு அடிச்சிருப்பார் குமாரை. அந்த ஒரு கோவத்தில் குமார் என்ன பண்ணுறாரு, வெடியை தூக்கி சரவணன் கால்கிட்ட போட்டுறாரு. ஆனால் வந்து சரவணனுக்கு எந்த காயமும் படலை. அதனால வந்து சரவணன், செந்தில், கதிர் எல்லாருமே சண்டைக்கு போகிறாங்க குமார்கிட்ட. குமாரோட அப்பாவும் சித்தப்பாவும் வந்துடுறாரு, பெரியப்பாவும் வந்துடுறாரு, சக்தி முத்தும் வந்துடுறாரு. இப்போ இவங்களுக்குள்ள பயங்கரமாக கலவரம் ஆகிற மாதிரி வருது. அதுக்குள்ளே அப்பத்தா இடையில பூந்து, அப்பா மன்னிச்சிடுங்கப்பா விடுங்கப்பா, அப்பா தெரியாமல் பட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சமாதானப்படுத்திடுறாங்க. இப்போ குடும்பமாக சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து தீபாவளியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பழனி வந்து அவங்க அக்காவுக்கு வரிசை வச்சுருக்காரு. ஆனால் அவர் சுகன்யா பணத்தை எடுத்து தான் அவர் வச்சுருக்காரு. ஆனால் ஏற்கனவே வந்து ஸ்டோரில் வந்து 10,000 மயிலோட அப்பா வந்து கொஞ்சம் கையாடல் பண்ணிட்டாரு. அந்த பழி வந்து இப்போ பழனி மேலே வரப்போகுதா, பழனி தனி கடைக்கு அவங்க அண்ணனுங்க சொல்கிற மாதிரி போகிறாரு அப்படிங்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.